அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 144, 145 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த டீமன் கிளானை சேர்ந்தவங்க ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த டீமன் கிளான் வந்து அட்டாக் பண்ணுறாங்கப்பா. எதுக்காக? அந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றவங்க எல்லாரையும் கொன்னுடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இப்போ அவனுங்க என்ன பண்ணுறாங்க? சுற்றி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு தரப்பினருக்கும் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. இங்கே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோல்டன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த பொண்ணோடைய கிராண்ட்பா அவர் என்ன பண்ணுறாருன்னா லைட் ஆஃப் அன்னைலேஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு. அந்த டீமன் என்ன பண்ணுறாங்க? பெரிய டீமன் ஹேண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா கையில் ஒரு கோல்டன் ஸ்பியர் அப்படிங்கிறது எடுக்கிறாரு அட்டாக் பண்ணுறதுக்காக. அதே சமயத்தில் அந்த ஒரு பொண்ணு இருந்தால அவளை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் துரத்திட்டே போகிறாங்க. இப்போ இந்த கோல்டன் ஸ்பியரும் அந்த டீமன் ஹேண்டும் மோதும் போது என்ன நடக்குது? தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக போய் விழுந்துறாருப்பா. மனுஷனால் அதுக்கு மேலே ஒழுங்காக சண்டை போட முடியல. அப்போ அந்த டீமன் கிளானை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட ஹோலி ஸ்வாடே இருந்தாலும் சரி, என் கண்ணில் நீ ஒரு எறும்புடா அப்படிங்கிறான். அவன் பார்க்குறான், ஒரு கோல்டன் பாடியை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும்? செத்து போடா அப்படிங்கிறான்ப்பா. மனுஷன் யோசிக்கிறான், ரைட்டு இன்றைக்கி என் கதை முடிஞ்சு போச்சு, சாவ போகிறோண்டா அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆன்சிஸ்டர் அந்த இடத்துக்கு வருவாரா, வந்து அசால்ட்டாக அந்த ஒரு டீமனை தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆன்சிஸ்டர் பேசுகிறாரு தாத்தா கிட்ட, என்னப்பா கிளாஸ் கோல்டன் பாடிலாம் வச்சுருக்கீங்க, ஏ கிளானை வந்து நான் இந்த இடத்துல மீட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படிங்கிறாரு இவர். இப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்னோட கிராண்ட் டாட்டரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட கிராண்ட் டாட்டரை காப்பாற்றுறதுக்கு எங்கள் ஆட்கள் ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு தப்பிச்சு போனால அங்கே என்ன நடக்குது பாருங்க. இந்த டீமன் கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய பவரை கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் லைட் ஷீல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஷீல்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துடுறா. டீமன் கிளானை சேர்ந்தவன் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் கொன்னுட்டு ஒரு டீமன் பாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஒரு பொண்ணை பிடிச்சிடறாங்கப்பா. கரெக்டாக அந்த நேரத்தில் லின்ஃபங் அந்த இடத்துக்கு போகிறான். போய் என்ன பண்ணுறான்னா அவனோட அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு டீமன் ஹேண்டை டிஃபீட் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே விழுறா. இவன் வேகமாக பறந்து போய் அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றிடுறான். டீமன் கிளான் சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த சோல் சி டொமைன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ண உடனே ஒருத்தனாலே மூவ் பண்ண முடியல. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஷாவ்தியன் என்ன பண்ணுது, அதோட ஸ்வாடை யூஸ் பண்ணி எல்லாரையும் டிஃபீட் பண்ணிச்சுப்பா. ஸோ டீமன் கிளான் டிஃபீட் ஆகிட்டாங்க, பொண்ணை காப்பாற்றியாச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கா. இப்போ தாத்தாக்கு பயங்கர வருத்தம். இருந்தாலுமே அவர் வந்து நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ லின்ஃபங் வந்து அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களை எதுக்காக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நாங்கள் வந்து தண்டர் சிட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இந்த டீமன் காட் டெம்பிள் வந்து எங்களை அட்டாக் பண்ணுவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்போ அவர் திரும்ப கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லின்ஃபங் என்ன சொல்கிறான், நாங்கள் இந்த மாதிரி ஹெவன்லி ஸ்வாட் செக்டர்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து தண்டர் சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அங்கேருந்து ஊஷன் சிட்டிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்கப்பா. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சால் கூட அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பாய்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா. பயங்கரமாக வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அவளால் தாங்க முடியல. ஏன்னா அந்த டீமன் எனர்ஜி இவளோட உடம்புல நல்லா உள்ளுக்குள்ளே ஊடுருவி போயிடுச்சான். அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எலிக்சர் அப்படிங்கிறத கொடுத்து பார்த்துட்டாரு. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. கண்டிப்பாக அவள் வந்து இறந்துதான் போக போகிறா அப்படிங்கிற லெவலுக்கு மனுஷன் வந்து முடிவே பண்ணிட்டான். இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக க்யூர் பண்ணுறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் க்யூர் பண்ண முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு க்யூர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. நீ மட்டும் செஞ்சு முடிச்சேன்னா நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. லின்ஃபங் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம எல்லாருமே வந்து ப்ராக்டிஷனர்ஸ், ஒருத்தர் உயிரை ஒருத்தர் காப்பாற்றணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டியூட்டி, நான் என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இப்போ லின்ஃபங் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு பாய்சன் வந்து போன் வரைக்கும் போயிடுச்சான். நார்மல் மெடிசன்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அக்குபஞ்சர் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அவன் ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தாத்தா என்ன சொல்கிறாரு, எப்பா இப்போதைக்கு உயிர் தான் முக்கியம், நீ உயிரை காப்பாற்று, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ப்ரொசீட் பண்ணு அப்படிங்கிறாரு. அதான் லின்ஃபங் சொல்கிறான், சரி அப்போ எல்லாருமே வெளியில் போங்க, இது வந்து ஒரு சீக்ரெட் டெக்னிக் வேறு, என்னால் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ரிவீல் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிடறான்ப்பா. லின்ஃபங் வந்து தாத்தா கிட்ட என்ன சொன்னான், அந்த ஒரு பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா போன் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஆனால் உண்மையை சொல்லணும்னா சோலை அட்டாக் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பாய்சன் உள்ளுக்குள்ளே போயிருக்கு. ஸோ அதனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணுவான்ல, அதெல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவனுக்கு கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு நீடில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதே சமயத்தில் காட் லெவல் பேட்டர்னுமே யூஸ் பண்ணுறான்ப்பா. அங்கே இருக்கக்கூடிய பாய்சன் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே வந்து கண்முழிச்சிடறா. கண்முழிச்சு இவனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறா. ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, பாய்சன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலை, ஸோ இந்த ஒரு பில்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை கொடுக்குறான்ப்பா. கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துட்டான். இப்போ அந்த தாத்தா கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், கிட்டத்தட்ட 70% பாய்சன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இன்னும் 2 முறை நீடில் போட்டால் போதும் சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவுக்கு பயங்கர ஷாக்கு.
இப்போ மாஸ்டர் வந்து லின்ஃபங் கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனா சொல்கிறான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுவேன், அப்புறமா அந்த ஒரு பாய்சனை நான் ரிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட உயிரை நீ ரிஸ்க் எடுத்து என்னுடைய பேத்தியை காப்பாற்றிருக்க, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிடுறான்ப்பா. இப்போ அந்த தண்டர் சிட்டி அப்படிங்கிறத இவன் ரீச் பண்ணிட்டான். ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில பேர் வராங்க இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக. ஸோ தாத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இறங்கி போகிறாரு. அதான் அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களை யாரோ அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே, நீங்கள் வந்து ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆட்களும் இறங்கி வராங்கப்பா. இறங்கி வந்தோடனே இந்த தண்டர் சிட்டியை சேர்ந்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி தாத்தா பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க வந்து ஹெவன்லி ஸ்வாட் செக்டார்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாத்தா என்ன சொல்கிறாரு, இவங்க தான் எங்களை காப்பாற்றினாங்க, இவங்க மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் இறந்தே போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் மாஸ்டர் வராரு, தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டோக்கன் அப்படிங்கிறத காட்டுறாரு. எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு சரி வாங்க உள்ளுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தண்டர் சிட்டிக்குள்ளே போகிறாங்க. இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஒருத்தி வந்து கேட்குறா, இந்த மாதிரி உங்களை டீமன் அட்டாக் பண்ணாங்களே, நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டாரை சேர்ந்தவங்க எங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அவன் என்ன கேட்குறா, அது எப்படி சாத்தியம், அதாவது அந்த டீமன் கிளான் இருக்காங்களே அதில் காட்ஸ் இருப்பாங்க பாருங்க, அந்த காட்ஸ் கூட மினிமம் நிர்வாண ரெல்மில் இருப்பாங்களாம். ஸோ இந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டார் எப்படி அவங்க கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்கு. இதே கேள்வியை தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனும் கேட்குறான். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தூரத்துலேருந்து வராங்கல்ல அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதான். நார்மலாக இப்போ நம்ம செக்டாரில் பார்த்தீங்கன்னா நிர்வாண ரெல்ம் ரீச் ஆகிட்டாலே அங்கே ஒரு ஸ்வாட் மாஸ்டராக மாறிட முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அவங்க எப்படி டீமன்ஸை டிஃபீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க நம்பவே மாட்டானுங்க கடைசி வரைக்கும். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே ஷியன்யூக்கு பயங்கர கோவம்பா. ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான், கன்வின்ஸ் பண்ணுறான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா மற்றவங்க ஒப்பீனியன் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். அவன் நினச்சிக்கிறா, டே ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரியும்டா லின்ஃபங் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே தங்கிறதுக்கு ஒரு ரூம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கப்பா. இங்கே ஒரு சில நாட்கள் தங்கியிருங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனுங்களுக்கு இன்னுமுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான், உண்மையாகவே அவங்க தான் டிஃபீட் பண்ணாங்களா அப்படிங்கிற லெவலுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சோடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேங்க்வெட் ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். அந்த ஒரு பேங்க்வெட்டில் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.